இருக்குதாட்டி. ஜாம் எப்படி தொட்டுக்கிறதுன்னு தெரியலையே. அது எல்லாமே இப்படிதான். நடுவில் ஒரு கோணை பாருங்க, கத்தியை வச்சு நடுவில் கிழிச்சிருங்க. அதுக்கப்புறம் உள்ள ஜாம் வைங்க. ஓகே. கேட்டர் பில்லர் கேக். கேட்டர் பில்லரா? பார்க்கிறதுக்கு ஷேப் அப்படிதான் இருக்கு. இது பர்த்டே கேக் யூஸ் பண்ணுவோம். பர்த்டே கேக்கா? ஜேகே எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஜேகே எடுத்துக்கிட்டோம். எனக்கு ரெட் ஜேகே டேஸ்ட் பேக்குன்னு சொல்லு. கேக்லாம் டாம் அண்ட் ஜெர்ரில தான் பாத்திருக்கேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். வெல்கம். வெரி பிரிட்டிஷ் டே அவுட் ஷோக்கு உங்களை வரவேற்கிறோம். சரி, முதல்ல நம்ம ஆரம் எங்க இருக்காரு தெரியலையே. அவன் தூங்கிட்டு இருக்கான். டுக் நேப். தூங்கிட்டு இருக்காராப்பா அவரு? ஸ்லீப்பிங். இல்ல another show, so he won't. ஓகே உங்களை நான் வரவேற்கிறேன். இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க சில பிரிட்டிஷ் டிஷ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்க. முதல்ல நான் உங்களுக்கு தர போறது டீ. டீ ரொம்ப அபூர்வமான ஸ்நாக்ஸோ? இல்ல இது எங்க ஊர் டீ. ஓகே. உங்களுக்கு இது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்ல? ஆமா. எங்க ஊர் டீ குடிச்சிட்டீங்கன்னா போதும், டெய்லி இதை நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. சூப்பரா இருக்கும் டீ. செம ஸ்ட்ராங்கா இருக்கு. வேற லெவல். சொன்னேன், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்பரா இருக்கு? சூப்பரா இருக்கு. குடிங்க ஜீவம் குடிங்க, நிறைய ஊத்திக்கோங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரெட் இருக்கு, பன் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடுங்க. இது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். குறா பாப்போம். கலக்கி விட்டு குடிக்கணும் போல. ஜீனி போட்டிருக்காங்க உள்ள அடியில. நாங்க பிரிட்டிஷ் பீப்பிள் யூஸ்வலா இந்த மாதிரி டீயை கலக்கிறதுக்கு நாங்க சுத்த மாட்டோம் கரண்டி. அதுக்கு பதிலா முன்னாடி பின்னாடி கரண்டியை தள்ளுவதும் இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எப்படி? முன்னாடி பின்னாடி இப்படி. ஜீனி போட்டிருக்கேன். ஜீனி போட்டா இன்னும் நல்லா. அடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. ஓகே. அது கொஞ்சம் இனிப்பு வகைகள் தான், நல்லா இருக்கும். இப்படிதான் பிரிட்டிஷ்காரங்களாம் கலக்குவாங்களா டீயை? இது வந்து பொலைட்டான வேன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. நல்லா இருக்குதுடா டீ. ஜாம் எப்படி தொட்டுக்கிறதுன்னு தெரியலையே. அது எல்லாமே இப்படிதான். நடுவில் ஒரு கோணை பாருங்க, கத்தியை வச்சு நடுவில் கிழிச்சிருங்க. அதுக்கப்புறம் உள்ள ஜாம் வைங்க. ஓகே. நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நானே ஜாம் வச்சு தரேன், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இங்க பாருங்க ஜோம். எடுத்துக்கிறேன். பட்டர் வாசனை அடிக்குது. இது எங்க இருந்து பட்டர் ஸ்மெல் அடிக்குது எனக்கு? நான் தான் பட்டர் யூஸ் பண்ணேன். ஓஹோ, இத பட்டர் வச்சு தான் பண்ணுவாங்களே. அதான் சரி எனக்கு தெரியல. நான் எப்படி அப்ளை பண்றேன் பாருங்க. இந்த ஜாம் எடுத்து இந்த மாதிரி அழகா வச்சு ஒரு மாதிரி பிரிட்டிஷ் பிரேக்ஃபாஸ்டே இதுதான். டீ குடிச்சு இந்த மாதிரி பண்ணு சாப்பிடுறது நல்லா இருக்குது. மார்னிங்கும் ஈவினிங்கும் டீ டைம்ல சாப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பிரெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரெட்டா பண்ணா இது நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க முதல்ல இங்க வந்தப்ப நீங்க எதை பார்த்து ஷாக் ஆயிட்டோம். இடம் சாப்பாடு எல்லாமே ஆமா, எல்லாமே ஷாக்கிங்கா சாப்பிடுற பொருள்லாம் டேஸ்டா இருந்துச்சு. சாப்பாட்டுலயே குறியா இருக்கீங்க போல எல்லாரும். இங்க வந்து நீங்க எது ரொம்ப வியப்பா பாத்தீங்க இந்த ஊருக்கு வந்து? 8 வருஷம் முன்னாடி இந்த ஊர் கேலரி பார்த்து. அது சொல்றீங்களா? ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது இந்த ஊர்ல ஒரு பெரிய ஃபேமஸான கேலரி தான். அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆவாங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சாப்பாடு வந்து பேர் தெரியாம இருந்திருக்கலாம். ஆமா நிறைய டேஸ்டான டிஷ் சாப்பிட்டோம். ஆனா பேர் தெரியல எங்களுக்கு. புரிஞ்சிக்க முடியுது என்னால. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸான டிஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, டூரிஸ்ட் வந்தாங்க அப்படிதானே. இங்க சில பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. நான் இருக்கப்ப நீங்க ஒருத்தர் வர்றீங்க. ஃபிஷ் அண்ட் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணுங்க. ஃபிஷ் அண்ட் ஃப்ரைஸா? ஆமா, ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அது எல்லாருக்குமே இந்த ஊர்ல. நாங்க சாப்பிட்டுருக்கோமான்னு தோணுது. ஏன்னா ஃபேமஸான டிஷ்ஷா இருக்குல்ல. இது வந்து லோக்கல் சைடுல ரொம்ப ஃபேமஸான டிஷ். அதனால நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து டிஷ் கொடுத்துருங்க. ஆமா, கொடுத்துருங்க. இந்த ஊர்ல வந்து கேஷுவலா ஹாய் மேட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்டுக்கு பதிலா மேட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. தெரியும். ரொம்ப கேஷுவலா நாங்க பேசுவோம். அதே சமயம் ரொம்ப ஃபார்மலாவும் இருப்போம். பிரிட்டிஷ்ல எல்லாரும் அப்படிதான் டிஃபரெண்டா இருக்கும் போலயே எல்லாமே. அடுத்த டிஷ் ட்ரை பண்ணுங்க. இந்தாங்க. இது என்னது? சாக்லேட் மாதிரி இருக்கு. ஆமா, ஆல்மோஸ்ட் சாக்லேட்டியா தான் இருக்கும். இது கல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு பேரு கேட்டர் பில்லர் கேக். கேட்டர் பில்லரா? பார்க்கிறதுக்கு ஷேப் அப்படிதான் இருக்கு. இது பர்த்டே கேக் யூஸ் பண்ணுவோம். பர்த்டே கேக். ஜேகே எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஜேகே எடுத்துக்கிட்டோம். எனக்கா ரெட் ஜேகே டேஸ்ட் பேக்குன்னு சொல்லு. கேக்லாம் டாம் அண்ட் ஜெர்ரில தான் பாத்திருக்கேன். ஆமா, கார்ட்டூன்ல தான் இருக்கும் இந்த மாதிரி கேக்லாம். ஆமா, இது எங்களோட கல்ச்சர். ரொம்ப அழகா சைஸ் பண்றாங்க. கேட்டர் பில்லர் கேக். அதனால அதுக்கு பேர் கேட்டர் பில்லர் போல.
ஃப்ரெண்ட்ஸ்ல வர அந்த இன்ஜின் மாதிரி இருக்கு ஷேப். ஊதா கலர் ரயில் வண்டி. அதான் ஒரு மாதிரி புளுக்குன்னு இருக்குல பாக்குறதுக்கு. ஆமா அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இனிப்பா இருக்கு பா. இனிப்பா தான் இருக்கு. நல்லா மாதிரி இருக்கு. சாக்லேட்டியா இருக்கு டேஸ்ட். பியூர் சாக்லேட் தான் இது. நல்லா இருக்கு. ரெண்டு சட்ட தலைவலிக்கும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கு. நான் பீஸ் எடுத்துக்கவே இல்லை. எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கு இது. ஸ்வீட்டா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. நீங்களும் கொரியன் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கொரியன் ஸ்நாக்ஸா? என்ன ஸ்நாக்ஸ் இது? இது ஒரு மாதிரி அப்பளம் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இனிப்பா இருக்கும். சாப்பிடுங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கு. இது எதால செய்றாங்க? நிறைய எடுத்துட்டு வராங்க பாருங்க. எதால செய்றாங்கன்னு தானே கேட்டேன். அரிசியால தான். இத நம்ம வாயால கடிச்சு கடிச்சு புதுசு புதுசா ஷேப் பண்ணலாம் தெரியுமா? ஷேப் அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க பண்ணுவோம். சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படியே ஷேப் போறப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க. இதுல கடிச்சு கடிச்சு சாப்பிட அப்படியே சாப்பிடலாம். ஆமா. இப்பெல்லாம் நான் வீட்ல இதான் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. சொல்லிச்சுமே எப்படி இருக்குது? நமக்கு தான் தெரியுமா இது டேஸ்ட் எப்படி இருக்கும்ட்டு. உனக்கு பிடிக்கல? இப்படி ஒண்ணா சாப்பிடுறது நல்லா இருக்கு. புது புது டிஷ் சாப்பிடுறது என்ன? குறைஞ்சது 3 வருஷம் கழிச்சு நீங்க ஒண்ணா சேர்ந்திருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபீல்? நல்லா இருக்கு. மிலிட்டரிக்கு போயிட்டீங்க. யாருமே இங்க இல்ல. இப்ப திடீர்னு சேர்ந்திருக்கீங்க. திரும்பவும் எப்படி இருக்கு? மிலிட்டரியில வி பார்க்க ஆளே மாறிடுதான். டோட்டலா ஆள் சேஞ்ச் ஆயிட்டான். இப்பதான் திரும்பவும் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் பழையபடி மாறி இருக்கான். இங்க பாருங்க நான் சாப்பிட்டே ஹார்ட் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நீங்களும் சாப்பிடணும். எல்லாரும் பாத்துக்கோங்க. ஹார்ட். நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க ஒண்ணா இருக்கிறத நினைச்சு? எனக்கு கல்யாண வீடு மாதிரி இருக்கு. அப்படியே ரொம்ப கிராண்டா ஃபீல் பண்றீங்களோ ஒண்ணா இருக்கிறதுனால? ரீயூனியன் மாதிரி நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க. திரும்ப வந்தப்ப கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஆனா இப்ப வந்து எங்க வியோட பைசெப்ஸ்லாம் காணாம போச்சு. எங்க போச்சு? மிலிட்டரில இருந்து வரப்ப அவ்வளவு இருந்துச்சு. இப்ப என்னாச்சு? அது நான் மிலிட்டரில இருக்கப்பறலாம் கொஞ்சம் பல்கா இருந்தேன். நிறைய எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி கையில பைசெப்ஸ்லாம் அதிகமா வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து திரும்பவும் குறைச்சிட்டேன் உடம்ப. எனக்கு இங்க கூட இருந்தவங்களும் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்றது அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சு. அதனால நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க மிலிட்டரியில. எல்லாருக்கும் தான் கிடைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன மாதிரி யாருக்கும் கிடைக்கலையா? அடே அப்பா 13 வருஷமா ஒண்ணா இருக்கீங்க. என்ன செய்வீங்க நீங்க வீட்டுல? பண்ணுவோம் சிரிச்சுப்பா அடிச்சுப்போம். ஸோ இதே ரொட்டீன் தான் உங்களுக்கு டெய்லி நடந்திருக்கு. நீங்க 13 வருஷம் இப்போ ஒண்ணா இருக்கீங்க. யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலான்னு பாக்குறீங்க. சீசன் ஒருத்தன் ஐடியா கொடுப்பான். இப்ப சுகா ஐடியா கொடுப்பான். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அழகா நீங்க ஃபார்வர்ட் பண்ணி போறீங்க அதானே? ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். அதெல்லாம் சொல்லி சொல்லி நாங்க செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணிப்போம். ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும்ல, அந்த மாதிரி தான். உங்களோட வேவ் லென்த் செம்ம அற்புதமா இருக்கு. அதனால தான் நீங்க எல்லாத்தையும் கிழிச்சு மேஞ்சி போய்கிட்டு இருக்கீங்க. வேற லெவல். உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு இங்க சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மெமரி தான். நாங்க திரும்பவும் இந்த ஊருக்கு வந்து பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 8 வருஷம் கழிச்சு சோகமா இருந்தா கூட நாங்க எங்களோட பாட்டை கேட்போம். நாங்க திரும்பவும் ஹாப்பி ஆயிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா உங்க பாட்டு தான் ஹீலிங்கா இருக்குல்ல. இல்ல கேட்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப அற்புதமா ஒற்றுமையா இருக்கீங்க. வியூவர்ஸுக்கு மன கஷ்டம் எதனா இருந்துச்சுன்னா எங்களோட பாட்டை வந்து கேட்டு பாருங்க. அதை ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லிரிக்ஸ் பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும். மெயினா அந்த அரிகாங்க ஆல்பத்தை பத்தி சொல்லிட்டு போங்க. அரிகாங்க ஆல்பம் தானே. நீங்க மியூசிக்கை ஃபீல் பண்ணணும். கரெக்ட். பாட்டுன்றது அர்த்தமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா அர்த்தம் இருந்தா தான் நல்லா இருக்கும். பாடி டு பாடி பாட்டு. ஆமா பாடி டு பாடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது ரொம்ப நல்ல பாட்டு. ஆர்மிஸ் சீர் பண்றத பொறுத்து தான் அந்த பாட்டோட வைபே இருக்கு. திடீர்னு சோக பாட்டுக்கு அவங்க கத்துவாங்க. அது டக்குனு ஜாலியான பாட்டா மாறிடும். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸ்டெப் சொல்லி தரணும். அதான் இங்க நில்லுங்க. ஓகே 1 ஸ்விம். அடுத்து இந்த சைடுல இருந்து நீ இப்படி இறக்கணும். ஓகே கரெக்டா பண்றீங்க தானே நீங்க? ஓகே 2.1 சொல்லி கொடுக்கலாம்ல? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எடுத்தோட இருக்கு வேண்டாம். பெய்சா ஸ்விம் சொல்லி தரேன். ஓகே எது வந்தாலும் ஓகே. ஜீசஸ் எனக்கு காப்பாத்துங்க. 2.1 நீங்க டான்சர். நீங்க ஆடுவீங்க தம்பி. நான் எப்படி ஆட முடியும்? அதனால நீங்க வந்து வேற லெவல்ல ஆடுறீங்க. நான் சொல்ல வரேன். ட்ரை பண்றேன். உங்க டீ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீந்திர மாதிரி ஸ்டெப் போடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே புரிஞ்சிருச்சு எனக்கு. சொல்லி தரப்ப ஈஸி நினைச்சாலும் போட்டா கஷ்டமா இருக்கு. சரி ஈஸியான ஸ்டெப். ஆமா ரொம்ப ஈஸியா வந்து பிராக்டீஸ் பண்ணா எதுவா இருந்தாலும் கஷ்டமான ஸ்டெப்பா இருந்தாலும் இவெல்லாம் மோட்டிவேட் பண்றா பாத்தியா? நீங்க ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ். நல்ல கஷ்டமான ஸ்டெப்பா போடுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஸ்டெப் வச்சிருக்கீங்க. ஏன்னா ஆர்மிஸ் ஈஸியா போடல ஸ்டெப் எல்லாம். அவங்க சேலஞ்ச் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கணும்ல. ஆனா பிரிட்டிஷ் ஆர்மிஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை திரும்ப பார்த்ததுல. 2 நாள்ல கான்சர்ட் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் பிரிட்டிஷ் ஆர்மிஸ்க்கு 4 வார்த்தை சொல்லிட்டு போங்க. சந்தோஷப்படுவாங்க. சொல்லலாமே. வாயிலே குத்துங்கடா. என்ன சொல்லிட்டேன்? நீ சொன்ன ஸ்லாங் தான். பிரிட்டிஷ் ஆர்மிஸ்லாம் உங்களை பார்க்கறதுக்கு தீயா இருக்காங்க. வெறி பிடிச்ச அலைகிறாங்க. 2 நாள்ல கான்செப்ட்னா உங்களுக்கு தலைகால புரியாம இருக்காங்க. இல்ல அவங்களுக்கு மட்டும் இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு வர எங்களுக்குமே தலைகால புரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நாங்க அவங்கள பார்த்தே ஆகணும். ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்மிஸ் ரொம்ப நன்றி ஆர்மிஸ். ஆர்மிஸ் இந்த கான்செப்ட்ல நீங்க எதனா ஸ்பெஷலா செய்யறதா இருக்கீங்களா? உங்களுக்கு எதனா பிளான் இருக்கா? ஏன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றீங்க. புதுசா செய்ய போறீங்க. கான்செப்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு மனநிலை இப்போ? கொஞ்சம் பிளான்லாம் இருக்குதான்.
இந்த 2 நாள் கான்சர்ட் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்த கான்சர்ட் இது. பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கான்சர்ட்டோட பிகினிங்கில் ஜேகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா என்னோட வாய்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக பாடியிருப்பான். இம்ப்ரெசிவாக இருக்கும் கேளுங்க. எப்பவுமே இம்ப்ரெசிவ் தானே. நிறைய கொரியன் ஃபேன்ஸ் வந்து கொரியன் லிரிக்ஸும் வந்து ஆசைப்பட்டாங்க. அதாவது கொரியன் வெர்ஷன் ஆசைப்பட்டாங்க. அதையும் செய்வோம். ஆனால் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிறனால அதை செஞ்சுட்டு இருக்கோம். முதல்ல இந்த டீ தான் ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு இருக்கேன்டா. அவருக்கு இந்த டீ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு வீக்கு. நம்ம ஷோக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப நன்றி, நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து. இல்ல இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ட்ரவுசரை கழட்டி போட்டு வீட்டுல இழுத்து போத்தி படுத்து தூங்குவோம். டிராவல் பண்றதுல முக்காசி டயர்ட் ஆயிடுதுல. எங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. போய் ரெஸ்ட் எடுப்போம் நாங்க. பாய் பாய்.